குட் மார்னிங். இன்னைக்கு காலைல டைம் பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டு பூரி கடை பூரி அதான் வெயிட் பண்ண போனது. வாங்க பூரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு வந்து ஆசீர்வாத ஆட்டோ எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் பூரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப ஊற்றினா குழப்பாயிடும். அப்புறம் மாவு கெட்டியாக வரும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். மாவு கரெக்டான பதம் வரும். அவ்வளோதான். மாவு பூரி போடுற பதத்தை வந்துச்சு பார்த்தீங்களா? பூரி போடலாம், சப்பாத்தியும் போடலாம். இன்னும் டைட்டாக பண்ணிக்கணும். அவ்வளோதான். 5 நிமிஷம் தான் ஆகும் டைம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி பியூர் காட்டனில் தண்ணி நினச்சி இதை வந்து வச்சிடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மாவு இப்படி இருக்கணும். அப்போ தான் பூரி சப்பாத்தி நல்லா வரும். இப்படியே முடிச்சாச்சு. தேய்ச்சிருச்சு. நம்ம பூரி சொல்லலாம். நம்ம அடுப்பில் வானல் ஆட் பண்ணுறோம். ரோல் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. 2 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம பூரி தேய்ச்சி வச்சதை போடலாம். அருமையாக போகுது. பூரி அருமையான பூரி. நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா டைம் கொடுத்து வச்சோம்னா பூரி நல்லா உப்பி வரும். பூரி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பூரி போடுறோம். மாவு எந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பூரி நல்லா உப்பி வரும். அதுக்கு எதுவுமே சோடாப்பு எதுவுமே போடல. ஆட்டா, சால்ட்டு, ஆயில், வாட்டர் இது மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம். சோடா கூட எதுவுமே போடல. ஏன்னா பையன் அப்படி வந்து சோடா போனால் பிடிக்காது, ஒத்துக்காது. அதனாலவே சோடா போடல. பூரி எடுத்தாச்சு. இப்போ 2வது பூரி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பூரி ஆர்டர் பண்ணுறோம்.
எப்போதுமே பூரி பண்ணோம்னா சோடா பூரி எதுவும் போட மாட்டாங்க. மாவு பிசைஞ்சு டைம் கொடுக்கணும்னா நல்லா அது மாதிரி உப்புன மாதிரி வரும். அவ்வளோதான். அதிகமாக வச்சு பூரி அரைச்ச பூரி ஆட்டாச்சு. நேற்று வச்சு சாம்பார் இருக்குது, அன்னைக்கு சாம்பார் பூரி. வானல் நல்லா பெருசாக இருக்கணும், மீடியமாக உள்ள இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டணுங்கிறது தேய்ச்சி வச்சுருந்து பூரியை எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். பூரி ரெடி, சாம்பார் ரெடி, சாப்பிட வேண்டியது. பாருங்க, பூரி சாம்பார் தம்பி சாப்பிட்றாரு. என்னப்பா நல்லாக்கா? சாப்பிடுப்பா, சொல்லு. சூப்பராக இருக்கா? ஓகே.